நலமான காலை பொழுது சிந்திப்போம், செயல்படுவோம். இன்பம் பேரின்பம். இன்பம் பேரின்பம் குறித்து நமக்கு இதுவரை சொல்லப்பட்டது இதுதான். உலக காரியங்களில் மூழ்கி இன்பம் துய்த்தால் அது இன்பம் என்றும், சொர்க்கத்திற்கு போவது, மரணத்திற்கு பின்பு என்ன நடக்கிறது, இறைநிலை போன்றவற்றிலெல்லாம் ஈடுபட்டு இன்பம் துய்த்தால் அது பேரின்பம் என்றும் நமக்கு இதுவரை சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லுவது, நீங்கள் வாழும் இந்த வாழ்க்கையிலேயே இன்பத்தையும் பேரின்பத்தையும் நீங்கள் நன்றாக பிரித்து உணரலாம். நம்முடைய உடலுக்கு, மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கிற, சுவையாக இருக்கிற எதுவும் இன்பம்தான். இன்பத்தை நாம் எதிலிருந்தும் பெற முடியும். சிலர் அழுதால் வேறு சிலருக்கு அது இன்பமாக கூட இருக்கலாம். திரைப்பட நகைச்சுவை நடிகர்கள் அடி வாங்கி அழும்போது பார்ப்பவர்கள் சிரிக்கிறார்கள். அது அவர்களுக்கு இன்பம் தருவதால். இசையை கேட்டால் இன்பம், அழகான பெண்ணையோ ஆணையோ பார்த்தால் இன்பம், சிலருக்கு போதை மருந்துகள் மூலம் கூட இன்பம் கிடைக்கிறது. ஆனால் இந்த இன்பங்கள் எல்லாம் பேரின்பம் என்ற தகுதியை எப்பொழுது அடைகிறது என்றால், அந்த இன்பம் சரியான முறையில் தூய்க்கப்படுகிறதா என்ற கேள்விக்கு பதில் கிடைக்கும் போதுதான். இன்பம் கெடுதலற்ற முறையில், நல்ல முறையில் தூய்க்கப்பட்டு நீண்ட காலத்திற்கு தனக்கும் பிறருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கிறது என்றால் அதுதான் பேரின்பம். மகிழ்ச்சியை இலக்காக வைத்து நாம் செயல்படுவோம். இன்பம் நமக்கு எப்படியும் கிடைக்கும். ஆனால் அந்த இன்பம் ஆரோக்கியமான இன்பமா என்று உணர்ந்து பகுத்து வாழ்க்கையை வாழ்ந்தால், உறுதியாக சொல்லுகிறேன், ஒவ்வொரு கணப்பொழுதும் உங்களுக்கு மகிழ்ச்சியான பேரின்பமாகவே இருக்கும். சிந்திப்போம், செயல்படுவோம்.